தியானத்தின் மூலம் துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை நாம் பெறக்கூடிய சரியான வழிமுறையை ஞானகுரு அவர்கள் இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். அதற்கு ஒரு பயிற்சியாகவே கொடுக்கின்றார்கள். இந்த தியானத்திலே ஞானகுரு அந்த உணர்ச்சிகளை நமக்குள் ஊட்டி நம்முடைய நினைவாற்றல் படிப்படியாக அந்த துருவ நட்சத்திரத்திற்கு செல்லும் வழியாக அந்த துருவ நட்சத்திரத்திற்கே நம்மை ஞானகுரு அவர்கள் அழைத்து செல்லுகின்றார்கள். ஆக அவர் சொல்லக்கூடிய நிலைகளை அவர் உபதேசித்த அந்த வழிப்படி நம் நினைவின் ஆற்றலை அங்கே செலுத்தினோம் என்றால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை தியானத்தின் மூலமாக அந்த வழிமுறையை நாம் பெற்று அந்த ஆற்றலை நாம் பெருக முடியும். ஆக ஆதியிலே அகஸ்தியன் நம் பூமியின் துருவத்தை தான் முதலிலே உற்று நோக்கினான். அவன் 5 வயதில் இத்தகைய நிலைகளை அவன் செயல்படுத்தினான். துருவத்தின் ஆற்றலை அவன் தனக்குள் நுகர்ந்து அதையே ஜீரணிக்கக்கூடிய சக்தியாக அவன் பெற்றவன். அதன் உணர்வே அவனுக்குள் ஒளியாக மாறும் சந்தர்ப்பமாக உருப்பெற்றது. ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அகஸ்தியரை பற்றி எனக்கு படிப்படியாக என்னென்ன உணர்வுகளை பதிவு செய்தாரோ அதே வழியில்தான் உங்களுக்குள்ளும் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். அதை நீங்கள் இந்த உபதேசத்தை கேட்கும் பொழுது அதை எண்ணி தியானிக்கும் பொழுது குரு வழியில் அந்த அகஸ்தியன் பெற்ற சக்திகளை நீங்கள் பெற இந்த சந்தர்ப்பம் ஏதுவாக அமையும். ஆக வானுலக ஆற்றலை துருவத்தின் வழியாக நம் பூமி கவர்வதை அகஸ்தியன் அதை இடைமறித்து அந்த உணவின் தன்மை நுகர்கின்றான். துருவ மகரிஷி தனக்குள் நுகர்ந்து உருவாக்கிய அந்த அருள்சக்திகளை பெற வேண்டும். அந்த துருவ மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும் ஈஸ்வரா, துருவ மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் புருவ மத்தியில் எண்ணி அந்த பூமியினுடைய வடதுருவத்தின் வழியாக நம்முடைய நினைவை இப்பொழுது செலுத்தி நாம் ஏங்கி தியானிப்போம். இப்பொழுது வடதுருவத்தில் நம் நினைவை செலுத்தி பூமிக்கு அப்பால் செலுத்தப்படும் பொழுது இந்த பூமி சுழல்வதும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த உணர்வுகள் வரும். பிரபஞ்சத்தில் உருவாகும் சக்திகள், அதாவது இந்த பூமிக்கு வெளியிலே அதில் உருவாகக்கூடிய சக்திகள் நம் பூமி சுழன்று கொண்டே ஓடும் பாதையில் பல அணுக்களாக இருப்பதையும் நம் பூமி அதை எவ்வாறு ஈர்த்து அந்த துருவத்தின் வழியாக ஒரு புகை மண்டலம் போன்று உள்ளே ஈர்க்கப்படுவதும் நமக்கு புலப்படும். இந்த உணர்வின் தன்மை எல்லாம் இப்பொழுது சொல்லக்கூடியது அனைத்துமே கண்கள் வழிகொண்டு நினைவின் ஆற்றலை உயிருடன், அதாவது இங்கே ஞானகுரு அவர்கள் கண்கள் என்பது புறக்கண்கள் தான், ஆனால் உங்களுக்கு நினைவாற்றலை அங்கே அழைத்து செல்லப்படும் பொழுது புருவமத்திலே உயிரான அகக்கண் அந்த ஒளி கொண்டு நீங்கள் அந்த துருவ மகரிஷியுடைய அருள்சக்திகளை அந்த துருவத்தின் வழி நீங்கள் கலந்து உங்கள் உடலுக்குள் செலுத்த வேண்டும். ஆக புறக்கண்களால் தான் ஒரு பொருளை நாம் பார்க்க முற்படுகின்றோம், பார்த்தும் விடுகின்றோம். இருந்தாலும் அருஞானிகளின் உணர்வலைகளை குருநாதர் காட்டிய அந்த வழியில் உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். அந்த பதிவு செய்ததை நீங்கள் உங்கள் உயிருடன் ஒன்றி அகக்கண்ணுடன் இணைந்து ஈஸ்வரா ஈஸ்வரா என்று அகக்கண்ணுடன் உயிருடன் இணைந்து அந்த துருவ மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று எந்த துருவத்தின் வழியாக, அதாவது வடதுருவத்தின் வழியாக ஆதியிலே அகஸ்தியன் தன்னுடைய நினைவாற்றலை செலுத்தி அதை ஒளியாக மாற்றிடும் அருந்தரும் சக்தியாக பெற்றானோ அந்த சக்திகளையெல்லாம் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த பூமி துருவ பகுதியின் வழி கவரும் இடத்தில் நம் நினைவினை செலுத்தி அந்த எல்லையிலிருந்து வானுலக பகுதியிலிருந்து பூமி கவரும் சக்தி நம் பூமிக்குள் எப்படி வருகிறது என்பது இப்பொழுது காட்சியாக உங்களுக்கு தெரிய வரும். பூமி சுழலும் பாதையில் மற்ற நட்சத்திரங்களும் கோள்களும் உமிழ்த்தும் அந்த உணர்வலைகள் ஒவ்வொரு பகுதியாக அது பரவி பரவி வருவதையும் பல கலர்களாக நிறங்கள் கொண்டு மின்னிக் கொண்டிருப்பதையும் காண முடியும். நம் பூமியினுடைய துருவ பகுதியிலே அது வருவதையும் உங்களால் நுகர முடியும். ஏனென்றால் இது அகஸ்தியன் நுகர்ந்தது. குரு வழியிலே உங்களுக்கு மீண்டும் அந்த நினைவாற்றலை அகஸ்தியன் நுகர்ந்த அந்த வழியிலேயே உங்களை அழைத்து செல்லுகின்றேன். இப்பொழுது அந்த துருவ பகுதி வழியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திகள் நீங்கள் அதை நுகரும் பொழுது புதுவிதமான உணர்ச்சிகளாக உங்கள் உடலிலே பரவும். சில நொடிகளில் நெடிகலந்த நிலைகளும், சில நொடி மகிழ்ச்சி வரும் உணர்வுகளும், உயர்ந்த நறுமணம் கொண்ட வாசனைகளும்
உங்களுக்குள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் உணர்வுகள் உங்கள் உயிருடன் ஒன்றி உள்ளே செல்லும் பொழுது உங்கள் உடலில் உள்ள எல்லா குணங்களிலும், உங்கள் உடலில் உள்ள எல்லா எண்ணங்களிலும், உங்கள் உடலில் உள்ள எல்லா அணுக்களிலும், உங்கள் உடலில் உள்ள எல்லா உணர்வுகளிலும் ஒவ்வொன்றிலும் அந்த துருவ மகரிஷியினுடைய அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளும் மோதி மோதி உடலுக்குள் பல அதிசயங்களும் பல பல மகிழ்ச்சி வரும் உணர்வுகளும் ஆனந்தமான ஒளியும் உடலுக்குள் வெளிச்சமும் இப்படி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த இடத்திலே ஞானகுரு அவர்கள் இந்த உணர்வு பூர்வமான நாம் எடுக்கக்கூடிய தியானங்களுக்கு அதில் பெறக்கூடிய ஒளி சக்திகளுக்கு சில உதாரணங்களையும் சுட்டி காட்டுகின்றார்கள். சாதாரண ஒரு நாம் கிளியஞ்செட்டி என்று சொல்கின்றோமே, அதில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு நாம் எரிக்கும் பொழுது அதில் எரிச்சல் கலந்த புகைகள் சில நேரங்கள் வருகின்றது. ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டை எரித்தம் என்றால் அதில் இருக்கக்கூடிய சக்தினை, அந்த ஆவியை ஒளியாக மாற்றி ஒளி சுடராக காட்டுகின்றது. அதே போல நேரம் வரை உபதேசித்த உணர்வுகள் அந்த துருவ மகரிஷியினுடைய உணர்வுகளுடன் உங்கள் உணர்வுகள் கலக்கப்பட்டு எண்ணெயின் வாசனையை மாற்றிவிட்டு குளிர்ந்த ஒளியாக அது நீங்கள் காண முடியும். மகிழ்ச்சி வரும் ஒளியின் சுடராக உங்கள் உடலுக்குள்ளே அது பரவும். முதலிலே சொன்னது போன்று உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களிலும் இது மோதி அந்த மெய்ஞானியினுடைய உணர்வு, துருவ மகரிஷியினுடைய உணர்வு ஒவ்வொன்றும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களிலே அது பளீர் என்று மோதி மகிழ்ச்சி வரும் உணர்வுகளாக மாற்றிக்கொண்டே வரும். உதாரணமாக வெல்டிங் வைக்கும் பொழுது பளீர் என்று அதில் மின் ஒளிகள் வருகின்றது. அதை கண்களால் பார்த்தோம் என்றால் எரிச்சல் கலந்தாகவும் இருக்கும். ஆனால் ஒரு பெட்ரமாக்ஸ் லைட்டை எரித்து அதை நாம் உற்று பார்த்தால் நமக்கு எரிச்சல் வருவதில்லை, அது குளிர்ந்ததாக புலப்படுகின்றது. இதை போன்று அந்த துருவ மகிழ்ச்சியினுடைய அருள் உணர்வுகள் உங்களுக்குள் கலந்து மகிழ்ச்சி வரும் உணர்வின் அணுக்களாக உடலிலே ஒளித்தன்மையாக பெறுவதை காணலாம், உணரவும் முடியும். புருவ மத்தியிலே ஈஸ்வரா ஈஸ்வரா என்று உயிருடன் ஒன்றி கண்ணின் நினைவை துருவ மகரிஷிகளின்பால் செலுத்தி அவருடைய ஆற்றல்கள் அனைத்தும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்ற உணவினை நாம் இப்பொழுது தியானிப்போம். இப்படி செலுத்தும் பொழுது ஒரு ஒளி விளக்கை நாம் பொருத்தி காட்டினால் அந்த ஒளி கற்றைகளாக பரவி அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அது காட்டுவது போன்று உங்கள் உடலுக்குள் அந்த பேரருள் பேரொளி, அந்த வெளிச்சங்கள் தலையிலிருந்து கால் வரையும் அது ஊடுருவி அந்த உணர்வலைகள் ஒளிக்கற்றைகள் மோதும் பொழுது மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வுகளாக உங்கள் உடலிலே தோன்றும். ஒளி கண்ட பின் இருள் மறைவது போன்று உங்கள் உடலில் உள்ள எல்லா அணுக்களிலுமே அந்த இருளை மறைக்கக்கூடிய ஒளி கண்ட நிலையாக அது இணையும். உட்பொருள்கள் உங்களுக்குள் தெளிவாகும். ஆற்றல் மிகுந்த சக்தியாக நீங்கள் பெறுவீர்கள். துருவ மகிழ்ச்சியினுடைய உணர்வுகள் உங்கள் உயிருடன் மோதும் பொழுது மெர்க்குரி போன்று புருவ மத்தியிலே வெளிச்சங்கள் அப்படியே ஜோதி போன்று ஒளிரும். இளம் நீளமாக புருவ மத்தியிலே ஒளி அலைகள் ஒரு மேகக்கூட்டங்கள் பரவி பரவி சுழன்று வருவது போன்று இளம் நீளமாக ஒளி அலைகளும் சுழன்று வரும். அந்த உணர்வுகள் ஒளி கற்றைகள் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் ஜீவான்மா ஜீவனுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப அலையாக நம் உடலிலே அந்த உணர்வலைகளை ஒளிக்கட்டைகளை செலுத்த செலுத்த அது மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக வளரும். இதற்கு முன் உங்கள் உடலிலே பல ஜென்மங்களாக பல பிறவிகளாக இந்த சரீரத்திலும் பல தீய வினைகளாக பாவ வினைகளாக எத்தகைய வினைகளால் அது உருப்பெற்ற நோய்களோ மற்ற துன்பங்களோ இன்னல்களோ அனைத்தும் நீங்க இந்த தியானம் உதவும். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய அருள்சக்தி உங்கள் உடல் முழுவதும் படர்கின்றது. நீங்கள் மனபலம் பெறுவீர்கள், மனநலம் பெறுவீர்கள். உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்றிடும் அரும்பெரும் சக்தியாக நீங்கள் பெறுவீர்கள் என்று ஞானகுரு இதை அருஞான வாக்காக மாமகரிஷி ஈஸ்வராய கொடுத்த ஞான வித்துகளாக ஒளியான வித்துகளாக துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் மிகுந்த அணுக்களை நமக்குள் பதிவு செய்கின்றார்.
தியானத்தின் மூலம் அந்த அரும்பெரும் சக்திகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா.